ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய அற்புதங்களை ருசிக்கிற நாளாய் மாறுவதாக. வேத வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 8 வசனம், அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். என் ஆண்டவர் யார்? அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு இந்த பூமியில் மாம்சத்தில் உலாவின நாட்களில் பிசாசு பிடித்த அநேகரை அவர் விடுதலையாக்கினார். அசுத்தாவிகளை அவர் தம்முடைய வார்த்தையினால் விடுதலையாக்கி வார்த்தையினால் துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். என கண்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டிலும் அற்புதங்களை காண்கிறோம். ஏராளமான அற்புதங்களை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இயேசுவின் நாட்களில் வந்த ஒரு பெரிய வித்தியாசம் என்ன என்றால், பிசாசின் மேல், பிசாசின் வல்லமையின் மேல், அசுத்த ஆவிகளின் மேல் அதிகாரம் இயேசுவின் நாட்களில் வெளிப்பட்டது. அதுவரை பிசாசின் மேல், பிசாசின் வல்லமையின் மேல் இப்படிப்பட்ட பிசாசுகளை துரத்துகிற அற்புதத்தை நீங்கள் வேதத்திலே காண முடியாது. என கண்பானவர்களே, இந்த ஒரு அற்புதம் இயேசுவின் நாட்களிலே வெளிப்பட்டது. அது இன்று முதல் தொடர்கிறது. இயேசு இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தையினால், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் பொல்லாத ஆவியினுடைய அலக்களிப்புகள், பொல்லாத ஆவியினுடைய பிரச்சனைகள், பொல்லாத ஆவியினுடைய வல்லமையினால் தாக்கப்படுகிற, நஷ்டத்தை சந்திக்கிற, இழப்புகளை சந்திக்கிற, காரணமில்லாத வியாதிகளை சந்திக்கிற நிலைமை இருக்கிறதா? அவைகளின் மேல் ஜெயம் எடுக்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களுக்காக காத்திருக்கிறது. இப்பொழுது விசுவாசியுங்கள். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விடுதலை உண்டாகிறது. சகல அசுத்தாவிகளையும் துரத்துகிறவர், சகல பிசாசின் கிரியைகளையும் அழிக்கிறவர், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பட்ட மனுஷகுமாரனாகிய இயேசு இன்றைக்கு உங்களை விடுதலையாக்குகிறார். அவருடைய கரம் உங்களுடைய நோய்களை குணமாக்குகிறது. அதை விசுவாசியுங்கள். இப்பொழுது விசுவாசித்ததை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. அன்றைக்கு அற்புதங்களை இந்த மாம்சத்தில் உலாவினவராய் நீ செய்தது போல, மாம்சத்தில் உலாவினவராய் பிசாசின் வல்லமைகளின் மேல் நீர் ஜெயம் எடுத்தது போல, இப்பொழுதும் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு தனி நபர்களிலும் வியாதியில் இருந்தும் பிசாசின் வல்லமையில் இருந்தும் விடுதலையை தாரும், கட்டளை இடும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு இந்த விடுதலை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.